ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கிற மகாநதி சீரியல் இன்றைக்கி நல்லா நடந்துச்சு. ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். யமுனா வந்து அழுதுகிட்டே தான் இருக்காங்க. குமரன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. எல்லோரும் வந்து இந்த எபிசோட் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு திரும்பி பார்க்குறாரு. யமுனா அழுதுட்டுருக்க பார்த்துட்டு ஏன் யமுனா அழற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எக்ஸாம்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லி சமாளிக்கிறாங்க. பரவாயில்ல வீடு, எது நடந்தாலும் ஓகே தான், பாஸ் ஆகிறியோ ஃபெயில் ஆகிறியோ, ஆனால் வந்து நீ அந்த விஷயத்த பண்ணன்னு ஒன்று இருக்கும்ல, அதனால நீ எக்ஸாம் எழுது நடந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு குமரன் அந்த தைரியம் சொல்கிறாரு. கங்காவும் இதே தான் அவகிட்ட சொல்கிறான், ஆனால் அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து குமரன் கிட்ட சொல்கிறாங்க. அடுத்த சீனில் வந்து காவேரி வந்து அவங்க வீட்டுக்கு வெளில இதை தேடிட்டு இருக்காங்க. அப்போ யமுனா வந்து வெளியில் தனியாக உட்காந்துட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு யமுனா கிட்ட வந்து பேசுகிறாங்க. யமுனா வந்து காவேரி கிட்ட ரொம்பவே கோவமாக பேசுகிறாங்க. நிவின் வந்து இந்த மாதிரி என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோடனே காவேரி வந்து ஷாக் ஆகிடுறாங்க. நீயும் சேர்ந்து தான் என்னை ஏமாத்தின, எனக்கு துரோகம் பண்ணிட்ட, இந்த விஷயம்லாம் முன்னாடியே தெரிஞ்சு வந்து நீ என்கிட்ட சொல்லலை, அதனால் இனிமேல் என்கிட்ட பேசாது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து கோவமாக போயிடுறாங்க. நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டடின்னு சொல்லிட்டு காவேரி எவ்வளோ சமாதானப்படுத்துறாங்க. இருந்தாலும் யமுனா சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. அடுத்து நிவினை மீட் பண்ணி பேசுகிறாங்க காவேரி. நீங்கள் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, யமுனா கிட்டே என்ன பேசுனீங்க அப்படி சொல்லிட்டு. நானும் ஒரு அளவு வரைக்கும் பொறுத்து பார்த்தேன். அவளை பார்த்தாலே ஒரு சின்ன பிள்ளைய பார்க்குற மாதிரி தான் இருக்குது எனக்கு. அவள் என்னென்னா கல்யாணம் எப்படிலாம் வாழ போகிறோங்கிற வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டா. என்னால் ஒரு லெவலுக்கு மேலே தாங்க முடியாமல் தான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நிவின் சொல்கிறாரு. அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. அவளை யாராவது லவ் டார்ச்சர் பண்ணால் எவ்வளோ தப்போ, அதே மாதிரி தான் அவளும் யாரையாவது லவ் டார்ச்சர் பண்ணால் தப்பு. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அதை மட்டும் தான் சொல்லியிருக்கணும். என்னையே இழுத்து பேசுனீங்க. நான் கல்யாணம் ஆகி வேற ஒரு லைஃப்பில் இருக்கேன்னு தெரிஞ்சும், எனக்கு புருஷன் இருக்காருன்னு தெரிஞ்சும் நீங்கள் எப்படி வந்து காவேரி தான் மனசில் இருக்கா, அவள் கூட தான் நான் வாழ போகிறேன்னு சொல்லலாம்? உங்களுக்கு சீப்பாக இல்லையா, உங்கள் நாக்கு கூசலையா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட வந்து காவேரி சண்டை போடுறாங்க. சும்மா நிறுத்து காவேரி, நீ ஓவராக பேசாத, நீ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு என்ன தேடி வருவ அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லவும் காவேரி வந்து நிவின் அறைய போகிறாங்க. இன்றைக்கி எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். டாடா பாய்.